Good morning. Grade 5, lesson number 8. Revision for the lesson सच का फल मीठा होता है. சச் அப்படின்னா உண்மை, ஃபல்னா ரிசல்ட். உண்மையினுடைய பலன் எப்பொழுதும் இனிமையாகத்தான் இருக்கும். एक बार एक गरीब लकड़हारा लकड़ियाँ काटने के लिए जंगल में पहुँचा. ஒரு நாள் ஒரு ஏழை விறகு வெட்டி விறகுகளை வெட்டுவதற்காக காட்டுக்கு போனான். நதி கே கினாரே ஏக் சூखा वृक्ष खड़ा था. நதி கே கினாரே அப்படின்னா நதியினுடைய கரையில் ஒரு காய்ந்த விருக்ஷ, சூக்கானா ட்ரை, விருக்ஷ்னா ட்ரீ, காய்ந்த மரம் நின்று கொண்டிருந்தது. கடானா ஸ்டாண்ட். லக்கடஹாரா உசி விருக்ஷ பர் சடா. அந்த விறகு வெட்டி அந்த மரத்தின் மீது ஏறினான். சடா அப்படின்னா கிளைம். और उसकी मोटी पतली डालियाँ काटने लगा. அந்த மரத்தின் மீது ஏறி அதில் இருக்கின்ற மோட்டினா ஃபேட், பத்லினா தின், தடியாக இருந்த அல்லது ஒல்லியாக இருந்த, மொத்தமாக இருந்த, மொத்தம் கம்மியாக இருந்த அந்த கிளைகளை வெட்ட ஆரம்பித்தான். அச்சானக் உஸ்கே ஹாத் சே குல்ஹாடி. குல்ஹாடினா விறகு, அதாவது அந்த கோடாலி. कुल्हाड़ी छूटी और नदी के गहरी धारा में जा गिरी. गहरी அப்படின்னா டீப், அந்த ஆழ்ந்த தண்ணியில் ஓடி போய் விழுந்தது. கிரி அப்படின்னா விழருது. லக்கடஹாரா கியா கர்த்தா. அந்த விறகு வெட்டியால் என்ன செய்ய முடிஞ்சுது? வஹ் விரக்ஷ சே நீச்சே உத்தரா. அந்த மரத்திலிருந்து நீச்சே உத்தரா அப்படின்னா கீழே இறங்கினான். உஸ்கே தனே சே, தனே அப்படின்னா அந்த ஸ்டெம், லிப்பட்டுக்கர் பைட்டு கையா. அந்த ஸ்டெம், இந்த ஸ்டெம் ஓரமாக அவன் உட்காந்துட்டான். அவர் ஃபூட் ஃபூட் கரு ரோனே லகா. தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான். நதி மே ரஹனே வாலே தேவதா. அந்த நதியில் வாழ்கின்ற அந்த தேவதை ஜப் உஸ்கா ரோனா சுனா. அந்த விறகு வெட்டியினுடைய அழுகையை கேட்டதும் தோ உஸ்கா ஹிருதய பசீஜ் கயா. அந்த தேவதையினுடைய மனது கருணையால் இலகியது. வே நதி சே பாகர் நிக்கலாயே. அந்த தேவதையானது அந்த நதியிலிருந்து வெளியில் வந்தது. लकड़हारे के पास जा खड़े हुए और उससे पूछने लगे. அந்த விறகு வெட்டிக்கிட்ட போய் நின்று அந்த தேவதை கேட்க ஆரம்பிச்சது. பூछने लगेना started to ask. இஸ் தரஹ் கியோं ரோ ரஹே ஹோ பாயி. ஏன் இப்படி அழுவுறீங்க தம்பி அப்படின்னு கேட்டுச்சான். லக்கடஹாரினே கஹா. அப்போது அந்த உட்கட்டர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மகாராஜ் மே கரீப் லக்கடஹாரா ஹூம். நான் ஒரு ஏழை விறகு வெட்டி. தின் பர் வன் மே லக்கடியாँ காட்டா ஹூம். டே ஃபுல்லாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த விறகுகளை வெட்டுகிறேன். அவர் ஷஹர் மே லே ஜாக்கர் பேச் தேத்தாகும். ஷஹர் அப்படின்னா டவுன், லே ஜாக்கர் அப்படின்னா கொண்டு சென்று, பேச் தேத்தாகும் அப்படின்னா விற்று விடுவேன் அப்படின்னு அர்த்தம். விறகு வெட்டி கடைக்கு சிட்டிக்கு போய் அதை விற்றுடுவேன். அபி அபி இப்போ தான் அப்படி குல்ஹாடி நதிக்கு தாராமே கோ பைட்டாகும். இப்போ தான் என்னுடைய அந்த கோடாலியை நதியில், அந்த நதி தண்ணீரில் தொலைத்து விட்டு உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு அந்த விறகு வெட்டி சொல்கிறான். अब लकड़ियाँ कैसे काटूँगा और अपना तथा अपने बाल बच्चों को पेट कैसे पालूँगा. पेट कैसे पालूँगा அப்படின்னா என்னுடைய புள்ளக்குட்டிக்கெல்லாம் நான் எப்படி சாப்பாடு கொடுப்பேன், அந்த விறகு வெட்டி வர்ற காசில் தான் என்னுடைய குடும்பத்தை நான் நடத்தினேன், எப்படி இதெல்லாம் இப்போ என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறது விறகு வெட்டி கேட்குறான். यह सुनते ही देवता ने उसे कहा. இதை கேட்டதுமே அந்த தேவதையானது அந்த உட்கட்டர்கிட்ட சொன்னிச்சு. என்ன அப்படின்னா, தோ இஸ் தரஹ் ஆன்சு கியோம் பஹாதே ஹோ. அதுக்காக எப்படி, ஏன் இவ்வளோ கண்ணீரை வந்து நீ பஹாதே ஹோ அப்படின்னா வந்து ஏன் இவ்வளோ தூரம் கண்ணீர் விடுற நீனு அப்படின்னு கேட்குது அந்த தேவதை. ஹம் அபி நதி மே கோத்தா லகாத்தே ஹே. கோத்தா அப்படின்னா டைவ் பண்ணுறது, அதாவது தண்ணியில் நாம் மூழ்கி போகிறது. தண்ணியில் மூழ்கிற நான். அவர் தும்ஹாரி குல்ஹாடி நிக்கால் லாத்தே ஹே அப்படின்னா இப்போ போய் உன்னுடைய கோடாலியை நான் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன், அந்த தண்ணிக்குள்ளே நான் போய் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த தேவதை வந்து அந்த விறகு வெட்டிக்கிட்டு சொல்லுது. इसके बाद देवता नदी में गोता मारकर सोने की एक कलुहाड़ी निकाल लाए. இதுக்கு நடுப்புற அந்த தேவதையானது நதியில் மூழ்கி ஒரு தங்க கோடாலியை எடுக்குது. और लकड़हारे को दिखाकर पूछने लगे. அந்த உட்கட்டர்கிட்ட காட்டி அதை கேட்குது. என்ன அப்படின்னா, यही तुम्हारी कुल्हाड़ी है,
இதான் உன்னுடைய கோடாலியா அப்படின்னு கேட்குது. லக்கடஹாரா ने उत्तर दिया. உத்தர்னா அந்த இடத்துல பதில் கொடுக்குறது. அந்த உட்கட்டர் என்ன ஆன்சர் பண்ணுறான் அப்படின்னா, நஹி மகாராஜ், இலை மகாராஜா, ஏ மேரி குல்ஹாடி நஹி ஹே, இது என்னுடைய விறகு வெட்டி இல்லை அப்படின்னு அந்த உட்கட்டர் சொல்லிடுறான். தேவதா दूसरी बार नदी में गोता मारकर चांदी की एक कुल्हाड़ी निकाल लाए. மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி ஒரு வெள்ளியால் ஆன ஒரு கோடாலியை எடுத்துகிட்டு வந்து அந்த தேவதை கேட்குது. दिखाकर पूछने लगे, इसे देखो और बताओ, இதை பார்த்துட்டு சொல்லு, क्या ये तुम्हारी कुल्हाड़ी है, இதான் உன்னுடைய கோடாலியா அப்படின்னு மறுபடியும் அந்த தேவதை வெள்ளி கோடாலியை காட்டி சொல்லுது. லக்கடஹாரே ने उत्तर दिया. மறுபடியும் அந்த உட்கட்டர் என்ன பதில் சொல்கிறான் அப்படின்னா, நஹி மகாராஜ், இல்லை மகாராஜா, ये कुल्हाड़ी भी मेरी नहीं है, இந்த கோடாலியும் என்னோடது கிடையாது. தேவதா तीसरी बार नदी में गोता मारकर लोहे की एक कुल्हाड़ी निकाल लाई. மறுபடியும் அந்த நதியில் மூழ்கி ஒரு இரும்பாலான அந்த கோடாலியை எடுத்துகிட்டு வெளியில் வந்து और लकड़हारे को दिखाकर पूछने लगा. दिखाकर அப்படின்னா காட்டி, அந்த உட்கட்டர்கிட்ட அந்த இரும்பாலான கோடாலியை காட்டி கேட்குறான். யார்? தேவதை. क्या ये कुल्हाड़ी भी तुम्हारी नहीं है, இந்த கோடாலியும் உன்னோடது கிடையாதா அப்படின்னு அந்த கோடாலிக்கு அந்த இரும்பு கோடாலியை அந்த உட்கட்டர்கிட்ட காட்டி அந்த தேவதை கேட்குது. அப்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, अपनी कुल्हाड़ी देखकर लकड़हारे का चेहरा चमक उठा. चेहराना ஃபேஸ், चमक उठा அப்படின்னா வந்து பிரைட்டன் ஆகுது, பிரகாசமாக இருக்குது. தன்னுடைய அந்த இரும்பாலான கோடாலியை பார்த்து அந்த உட்கட்டருக்கு தன்னுடைய முகமே மலர்ந்து போயிடுது. உஸ்னே உத்தர் தியா, அவன் பதில் சொல்கிறான். என்ன? ஜி மகாராஜ், ये ही मेरी कुल्हाड़ी है, ஆமாம் மகாராஜா, இதுதான் என்னுடைய கோடாலி அப்படின்னு சொல்கிறான். லக்கடஹாரே கி யஹ் சத்தியவாதிதா. சத்தியவாதிதானா என்ன அப்படின்னா உண்மைத்தன்மை. விறகு வெட்டியினுடைய இந்த உண்மைத்தன்மையை தேக்கர் அப்படின்னா பார்த்து தேவதா பகுத் பிரசன்ன ஹுயே, தேவதையானது ரொம்பவே சந்தோஷப்படுது. பிரசன்ன அப்படின்னா ஹாப்பி. அவர் உசே தீனும் குல்ஹாடியும் தேதே ஹுயே போலா. இந்த 3 கோடாலிகளையும் அந்த உட்கட்டர்கிட்டையே கொடுத்துட்டு அந்த தேவதை என்ன சொல்லுது அப்படின்னா, தும் படே சத்தியவாதி ஹோ, நீ மிக சிறந்த ஒரு சத்தியவாதி, நீ மிக உயர்ந்த ஒரு சத்தியவாதி. ஹம் தும்ஹாரா சம்மான் கர்த்தே ஹேன், உன்னை நான் மதிக்கிறேன். और प्रसन्नता से तुम्हें ये तीनों कुल्हाड़ियाँ पुरस्कार में देते हैं. உன்னுடைய சத்தியத்தன்மையை நான் மதித்து அதில் சந்தோஷப்பட்டு உனக்கு இந்த 3 கோடாலிகளையும் பரிசாக தருகிறேன் அப்படின்னு சொன்னிச்சான் அந்த தேவதை. ஹமாரி தயாசே அப் தும் சதா சுக் பாவோகே, என்னுடைய கருணையால் நீ, சதா அப்படின்னா ஆல்வேஸ், எப்போதுமே சுக் பாவோகே அப்படின்னா அப்டைன்டு, சுக் அப்படின்னா ஹாப்பி, எப்போதுமே உனக்கு சந்தோஷமே அனுபவிப்பாயாக அப்படின்னு அந்த தேவதை சொல்லிடுது. இப்போது இஸ் கஹானி சே ஹமே யஹ் சிக்ஷா மில்தி ஹே, நமக்கு இந்த கதையிலிருந்து என்ன லெசன் கிடைக்கிது அப்படின்னா, சிக்ஷா அப்படின்னா மாரல் அல்லது பாடம். கி சச்சாய் கா ஃபல் மீட்டா ஹோத்தி ஹே, உண்மையினுடைய பலனானது எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும் அப்படிங்கிற இந்த பாடமானது நமக்கு மேற்கூறிய இந்த கதைகளிலிருந்து தெரிய வருகிறது. இதான் இந்த லெசனுடைய சாராம்ஷ். தேங்க்யூ.